கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி கொல்கத்தாவில் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த பெண் மருத்துவரை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதையும் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருந்த ஒரு செய்தி தான் இந்த செய்தி. இது சம்பந்தமாக விசாரணை ஆரம்பித்து 57 நாளைக்கு பிறகு உயர்நீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பு இன்றைக்கு வழங்கியிருக்கு. வணக்கம் மக்களே, இது கோல்ட் மைக் சேனல். நான் உங்கள் பிகே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எதையாவது கொண்டாந்து கையில் கொடுத்து விட்றீங்க உங்கள் வாட்டில். மேற்கு வங்க மாநிலமான கொல்கத்தாவில் நடந்த இந்த பெண் மருத்துவ படுகொலையின் போது பணியாற்றிய காவல்துறை தன்னார்வலர் தஞ்சை ராய் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த விவகாரம் தொடர்பாக மேற்கு வங்க அரசு உண்மையை மறைப்பதற்காகவும் குற்றவாளியை காப்பாற்றுவதற்காகவும் முயற்சி செய்கிறதாக பல விமர்சனங்களும் பல குற்றச்சாட்டுகளும் இருந்திருக்கு. இதனால் நீதி கேட்டு மேற்கு வங்க மருத்துவர்கள் போராட்டம் எல்லாம் செஞ்சுருக்காங்க. இது நாங்கள் எல்லாம் சோஷியல் மீடியாவில் ஒரு அறிஞ்ச விஷயமே. இந்த நிலையில் மேற்கு வங்க மாநிலம் சீல்டா மாவட்ட நீதிமன்றம் இது சம்பந்தமான வழக்கை இன்றைக்கு வழங்கியிருக்கு. நீதிபதி அனிர்பன் தாஸ் தலைமையில் நடத்தப்பட்ட இந்த வழக்கு விசாரணையின் போது குற்றவாளியான பாலியல் வன்கொடுமை வழக்கின் கீழ் சஞ்சய் ராய் அவர்களுக்கு 64, 66 மற்றும் 103 பிரிவின் கீழ் பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை குற்றவாளி என்று நீதிமன்றம் இன்றைக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கு. அதுலேயும் குறிப்பாக விசாரணை ஆரம்பித்து 57 நாட்களுக்கு பிறகு தீர்ப்பு வழங்கியிருக்கு என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இந்த வழக்கு விசாரணையின் போது குற்றவாளியான சஞ்சய் ராய் நீதிபதியிடம் பேசும்போது, நான் இந்த வழக்கில் என்னை பொய்யாக கொண்டாந்து மாட்டி விட்டுருக்காங்க, நான் இதை செய்யலை, இதில் ஒரு ஐபிஎஸ் சம்மந்தப்பட்டிருக்காரு என்று கூறியதாக பல தகவல்கள் வெளியாக இருக்குது. இருப்பினும் 57 நாட்கள் கழிஞ்சு இந்த வழக்குக்கான தண்டனை வழங்கப்பட்டு இருந்தாலும் இந்த வழக்குக்குரிய தண்டனை விவரங்கள் பேர்ந்து வெளியிடப்படும் என்று ஊடகங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுபடி உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டு அந்த பெண் மருத்துவருக்கு உரிய ஒரு நீதி வழங்கணும் என்று நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம். இதுபோன்ற முக்கியமான சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்வதற்கு கோல்டு மைக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மற்றொரு காலனூடாக மீண்டும் உங்களிடம் விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விரைபட்டு செல்லும் நான் உங்கள் பிகே. நன்றி, வணக்கம்.